டாக்டர் ஃபேட்டி லிவர் இது ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன டாக்டர்? வணக்கம். இன்னைக்கு டேட்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிறாங்க. வேற ஏதோ பிரச்சனைக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்றப்ப அப்போ வந்து அல்ட்ராசவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் வந்து இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் வந்து கொஞ்சம் காமன் ஆயிட்டு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீரியோடிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. MASLDன்னு சொல்லுவோம். இதுல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபேட் லிவர் டிசீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோசிஸ் சொல்லுவோம். அது ஜஸ்ட் லிவர்ல கொழுப்படியும் 10% மேல கொழுப்படியும். செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஹெப்படைட்டிஸ், அதாவது இன்ஃபிளமேஷன் உள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க, அது ஸ்டீரியோ ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். மூணாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வடுவாகுது, ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவது பாத்தீங்கன்னா சிரோசிஸ். சிரோசிஸ்ங்கிறது லிவரோட கம்ப்ளீட்டான டேமேஜ் ஆகிற கண்டிஷன். ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த சிரோசிஸ் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலால் தான் ரொம்ப ரொம்ப காமன். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஒபிசிட்டி, அதாவது இந்த ஃபேட்டி லிவரால ஏற்படும் சிரோசிஸ் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலோ செகண்ட் ஸ்டேஜிலோ வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காதுங்க. தேர்ட் ஸ்டேஜ் கூட பெருசா எந்த சிம்டம்ஸும் இருக்காது. பட் ஃபோர்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா லிவர் ஃபுல்லா பாதிப்பான சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா ஜாண்டிஸ் வரலாம், லிவர் கேன்சர் வரலாம், ரத்த வாந்தி வரலாம். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றதால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் லிவர்ல அது எல்லாமே ஏற்படலாங்க. உங்க அல்ட்ராசவுண்ட்ல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ஃபேட்டி லிவர்னு ஏதாவது டயக்னோசிஸ் பிக்கப் பண்ணீங்கன்னா ஒரு மருத்துவ நல்லதுங்க.